Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக லெட்ஜர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் லெட்ஜர்னால் என்ன, லெட்ஜர் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அக்கௌண்டிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். ஓகேவா, இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு பேர் வந்துட்டு ரெக்கார்டிங். ஓகேவா, ரெக்கார்டிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கிறதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போட்டிருந்தோம், நம்ம கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டேட் வைஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இந்த மந்தில் ஒரு 10 டிரான்சாக்ஷனோ ஒரு 15 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 15 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் பர்டிகுலராக இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் எனக்கு எவ்வளோ நடந்திருக்கு, சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நான் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸில் நம்ம வந்து ஒவ்வொரு என்ட்ரியாக பார்த்து நம்ம கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அக்கௌண்ட் வைஸ் நம்ம வந்து அங்கே பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குது, கம்பெனியில் எவ்வளோ கேஷ் இருக்குது, நான் இந்த மாதம் என்னெல்லாம் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரே இடத்துல நம்மளால் அதை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சேல்ஸ், இப்போ என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நான் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், என்னென்ன நேரத்தில் எந்தெந்த டைமில் சேல் வந்து நடந்திருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து லெட்ஜரில் பார்த்துக்க முடியும். யூஸ்வலாக ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸில் லெட்ஜர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பவுண்ட் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு பெரிய நோட் புக். ஓகேவா, அந்த நோட் புக்கில் லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லூஸ் ஷீட்ஸ், ஒரு ஷீட்லேயா லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைரல் பைண்டிங்கில் பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாக ஒரு அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் அப்படியே எடுத்துருவாங்க, ஒரு பேஜ் இல்லைனா ஒரு ஷீட் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் அக்கௌண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஷீட் அப்படியே எடுத்துருவாங்க. அடுத்த ஷீட்டில் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோ சேல்ஸ் அக்கௌண்ட்டோ அவங்க வந்து இது பண்ணுவாங்க, என்ட்ரு பண்ணுவாங்க. அண்ட் அந்த பேஜ் நம்பரை வந்து இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தட் அவங்க ஈஸியாக போய் அந்த பேஜ் நம்பர் வைஸ் அவங்க கேஷ் அக்கௌண்ட்டோ சேல்ஸ் அக்கௌண்ட்டோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோ பார்த்துக்க முடியும். இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிடும், சிஸ்டமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர் பற்றி பார்க்கலாம். யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜரில் ஃபர்ஸ்ட் வந்து குவிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெட்ஜரில் போய் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, பர்ச்சேஸ் எவ்வளோ நடந்திருக்கு, மெஷினரி நம்மக்கிட்ட எத்தனை மெஷினரி இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம மெஷினரி அக்கௌண்ட்டில் பார்த்துக்க முடியும். இப்போது இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கேன். இப்போ என்னோடய கம்பெனிக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து நான் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணாமல் க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு நான் வந்து காசு கொடுக்கணும் தானே. ஸோ அவங்க யாரும் நம்மளுக்கு டெப்டார். ஓகேவா, ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் நிறைய இடத்துல நான் வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் எவ்வளோ டெப்டாஸ் இருக்காங்க அப்படின்றத நான் உடனே போய் டெப்டாஸ் அக்கௌண்ட்டை எடுத்து பார்த்தேன்னா டோட்டலாக எவ்வளோ டெப்டாஸ் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். யூட்டிலிட்டிஸில் செகண்ட் பாயிண்ட் கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது இப்போது என்னோடய லெட்ஜர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய லெட்ஜரை நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும், இந்த இடத்துல நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை அதிகப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்வான்டாக நான் எங்கேயாவது செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த செலவை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஜேர்னலிருந்து லெட்ஜர் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நம்ம ஈஸியாக பார்க்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ
அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எவ்வளோ நடந்திருக்கு, சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, சேல்ஸில் இவ்வளோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த மந்தில் சேல் வந்து 10,000 rupeesக்கு நடந்திருக்கு, பர்ச்சேஸ் வந்து 15,000க்கு, இந்த ஃபிகர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு லெட்ஜர் அக்கௌண்ட்டும் போடும்போது அதில் நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரையல் பேலன்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் நான் அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்சஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு இந்த இயரில் ப்ராஃபிட் வந்துச்சா, லாஸ் வந்துச்சா, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லெட்ஜர்னா என்ன, லெட்ஜர் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி லெட்ஜர் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். லெட்ஜரோட ஃபார்மட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெட்ஜர் அக்கௌண்ட் போடும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு ஷீட்டையுமே சேர்த்து தான் எடுக்கணும். நேம் ஆஃப் தி லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம நடுவில் சென்டரில் நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு டெப்டார் அப்புறமா கிரெடிட்டார். லெஃப்ட் சைடில் டெப்டார் அப்படின்னு எழுதணும் அண்ட் ரைட் சைடில் கிரெடிட்டார் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப்னா ஜேர்னல் ஃபோலியோ, அப்புறம் அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 காலம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் வந்து இன்னர் காலம் அண்ட் செகண்ட் காலம் அவுட்டர் காலம். மோஸ்ட்லி நம்ம இந்த சம்ஸ்லலாம் நம்ம அவுட்டர் காலம் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ்லேயும் அதே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். நெக்ஸ்ட் சம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். Illustration 1, pass journal entries for the following transactions and post them in the ledger accounts. 2017 June 1, Basu started business with cash 50,000. ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும்னு உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். Illustration 1, in the books of Basu, journal entries, date, particulars, LF, debit, credit, rupees போட மறக்காதீங்க. டேட்டில் 2017 June 1, cash account debtor to Basu's capital account 50,000 debit and credit, being business started with cash. Basu ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் இல்லையா பிஸ்னஸ். June 4, purchased furniture by paying cash for 6,000 rupees. ஸோ கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சரை. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor to cash account 6,000 being furniture bought for cash. Next, June 7, purchased machinery on credit from Harish rupees 10,000. ஸோ கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் machinery account debtor to Harish account 10,000 being machinery bought on credit from Harish நேம் ஏன் வருது, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணதுனால. ஓகேவா. நெக்ஸ்ட்டு June 10, bought goods for cash 4,000 rupees. ஸோ goods அப்படின்னாலே நம்ம purchase account அப்படின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ June 10, purchase account debtor to cash account 4,000 being goods bought for cash. நெக்ஸ்ட்டு June 18, paid insurance premium rupees 100. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லையா. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் debtor to cash account being insurance premium paid 100 rupees both debit and creditல என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இப்போ நம்ம லெட்ஜர் போடணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம 5 டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸில் என்னென்ன அக்கௌண்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனில் நம்மளுக்கு 2 அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, நான் அதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது இல்லையா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இதுக்கும் நம்ம லெட்ஜர் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓவர். செகண்ட் என்ட்ரியில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இல்லையா, அதனால் நம்ம மறுபடியும் அதை போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். மெஷினரி அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெட்ஜர் போடணும். நெக்ஸ்ட்டு ஹரிஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹரிஷ் அக்கௌண்ட்டும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். அகெயின் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, நம்ம ஆல்ரெடி எடுத்ததுனால கேஷ் அக்கௌண்ட் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் கீழே வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் நம்ம எடுக்க வேண்டாம், ஏன்னா ஒரு தடவை நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாலே எல்லா கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்ம அங்கே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா. அதனால் ஒரு தடவை நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். 2 பேஜோட சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருபீஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஜேஎஃப்க்கு இங்கே காலம் இல்லை, ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ருபீஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலம் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ருபீஸ் கண்டிப்பாக போடணும்.
இதே மாதிரியே நம்ம கிரெடிட் சைட்லேயும் டேட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ஜேஎஃப் போட்டுக்கோங்க. ருபீஸ் போட்டாச்சு. தேர்ட் ஸ்டெப்பு டெப்டார் கிரெடிட்டார் போடுறது. இந்த டெப்டார் கிரெடிட்டார் நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போடணும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் ஜேர்னல் என்ட்ரிஸ்லேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ டெபிட் சைடில் இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பை அப்படின்றத போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக டெபிட் சைடில் 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். கிரெடிட் சைடில் பை அப்படின்னு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா. ஸோ இந்த என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம லெட்ஜர் போட போகிறோம் இல்லையா? அதனால் கேஷ் அக்கௌண்ட் கூட என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெப்டார்னு இருக்குது. ஸோ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த பாசூஸ் கேபிட்டலை தான் நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ண போகிறோம். பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அதை டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். இந்த 2ன்னு போட்டிருக்கு அப்படின்னாலே நம்ம எங்கே போடணும்னா டெபிட் சைடில் போட்டுடணும். ஓகேவா? ஏன்னா டெபிட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால நம்ம ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். டேட்டில் 2017 June 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டேட் போட கண்டிப்பாக மறக்கக்கூடாது. டேட் கரெக்டாக போட்டுட்டு டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு ருபீஸில் இன்னர் காலம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னர் காலம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம போட்டு ஆன்சர் வந்து நம்ம அவுட்டர் காலமில் போடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக அவுட்டர் காலம்லேயே அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? டு பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எந்த என்ட்ரிஸ்லலாம் கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ செகண்ட் என்ட்ரியில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. ஓகேவா? டெப்டார்னு போட்டிருக்கா. இப்போ இது டெபிட்டில் இருக்குது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் கூட ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்கா. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் போடணும். டேட்டில் 2017 கிரெடிட் சைடுக்கு போட்டுக்கோங்க. June 4 அப்படின்னு போட்டு பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு June 7 மெஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு ஹரிஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இங்கே கேஷ் அக்கௌண்ட்டே வரலை. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு June 10 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கூட இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எந்த இடத்துல இருக்குது? டெப்டாரில் இருக்குது. டெபிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம இதை எங்கே போடணும்? கிரெடிட் சைடில் போடணும். ஓகேவா? இப்போ டேட் வந்து 10ன்னு போட்டாச்சு. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4,000 rupees அப்படின்னு போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு June 18 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கூட இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். அதுவும் டெபிட் சைடில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். டெபிட் சைடில் இருக்குது அப்படின்னா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள். கிரெடிட் சைடில் இருக்குது அப்படின்னா டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ டேட்டில் 18 பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் 100 rupees போட்டாச்சு. இப்போ வேறு எந்த இடத்துலையும் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லை. ஸோ தட் நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேலன்சிங். ஓகேவா? லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னாலே போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். டெபிட் சைடில் 50,000 இருக்குது. அண்ட் கிரெடிட் சைடில் இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10,100 இருக்குது. அதாவது நம்மளுக்கு பிஸ்னஸ்குள்ளே 50,000 rupees கேஷ் என்டர் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு 10,100 rupees வந்து செலவாயிருக்கு. ஓகேவா? வரவு 50,000 அண்ட் செலவு 10,100. ஸோ 50,000லேருந்து 10,100 போச்சு அப்படின்னா 39,900 rupees நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மந்தோடைய லாஸ்ட் டேட்டு போட்டுக்கணும். இப்போ ஜூன் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேட் என்னது? 30 வரும் இல்லையா? ஸோ June 13 போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடணும். ஓகேவா? பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எதுக்கு போடுறோன்னா நம்ம டேலி பண்ணுறோம். ஒன் சைட் 50,000 rupees இருக்குது. இன்னொரு சைடில் 10,100 தான் இருக்குது. ஸோ 39,900 அப்படின்ற இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம இந்த சைடு போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு 50,000 கிடச்சிரும் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டேலி ஆகிடும். இந்த இடத்துல 39,900 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைன் விட்டு கரெக்டாக இந்த இடத்துல 50,000 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 4 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 தான் வரும் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட்டு இதுக்கு நேராக டெபிட் சைட்லேயும் 50,000 rupees போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு டோட்டல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லைன்ஸ் போடணும். கண்டிப்பாக லைன்ஸ் வந்து போடணும். இந்த டோட்டலில் கீழே 2 லைன் போடுங்க. அதாவது 50,000 போட்டுட்டு ஒரு லைன் விட்டு கீழே லைன் போடுங்க, டபுள் லைன் போடுங்க. இப்போ பை பேலன்ஸ் கேரி டவுனில் 39,900 இருக்குல்ல, இதை நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குது அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைடில் ப்ராட் டவுன் பண்ணணும். இந்த 2 கோடு போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் இந்த இடத்துல இப்போது லாஸ்ட்டாக நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணும்போது June 13 போட்டோம்ல, இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்னது, ஜூனுக்கு அப்புறம் ஜூலை இல்லையா? ஸோ July 1 அப்படின்னு போட்டு நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேவா? இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்றது என்னென்னா, இப்போ 50,000 லாஸ்ட் மந்த் ஜூனில் 50,000 நம்மளுக்கு இன்கம் வந்திருக்கு அண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 10,100 போச்சா. ஸோ 39,900 வந்து நம்மக்கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, கம்பெனியில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்றத காட்டுறது தான். ஸோ July 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 39,900ன்னு போட்டாச்சு. இவ்வளோ தான், கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே லெட்ஜரில் எப்படி போஸ்ட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் சென்டரில் எழுதுறது. செகண்ட் ஸ்டெப்பு டேட்டு, பர்டிகுலர்ஸ், JF ருபீஸ் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் எழுதுறது. தேர்ட் ஸ்டெப்பு டெப்டார் கிரெடிட்டார் மென்ஷன் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் டெப்டார் வரும், ரைட் சைடில் கிரெடிட்டார்னு வரும். ஃபோர்த் ஸ்டெப்பு போஸ்டிங். இப்போ நம்ம பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் லெட்ஜர் போடுறோம். அப்போ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கூட இருக்கிறது கேஷ் அக்கௌண்ட் டெப்டாரில் இருக்குது. அப்போ நம்ம கிரெடிட்டாரில் போடணும், கிரெடிட் சைடில் போடணும். ஸோ டேட்டில் 2017 June 1 அப்படின்னு போட்டு பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. அமௌண்ட்டில் 50,000 ருபீஸ் போட்டாச்சு. இப்போ வேறு எங்கேயும் நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டு வராது. அதனால் கிரெடிட் சைடில் ஒரே அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்குது, டெபிட் சைடில் எதுவுமே இல்லை. அப்படின்னா சேம் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே இந்த பக்கம் கேரி டவுன் பண்ண வேண்டியது தான். ஸோ June 30 டு பேலன்ஸ் கேரி டவுன் 50,000. இதுதான் வந்து கேரி டவுன் பண்ணுறது 5th ஸ்டெப்பு. 6th ஸ்டெப் வந்து டோட்டல் போடுறது. ஓகேவா? 2 பக்கமும் நம்மளுக்கு 50,000 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுறது. நம்மளுக்கு டெபிட் சைடில் கேரி டவுன் வந்திருக்கு. அப்போ கிரெடிட் சைடில் July 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு 50,000 ருபீஸ் போட வேண்டியதான். லைன்ஸ் போட கண்டிப்பாக மறக்காதீங்க. அதுவும் கீழே நீங்கள் டபுள் லைன் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் லெட்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் போட்டுடலாம். June 4ல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம லெட்ஜர் போட போகிறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்கா, இந்த கேஷ் அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். டேட் வந்து 2017 June 4ன்னு போட்டுக்கோங்க. டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 6,000 ருபீஸ் போட்டாச்சு. வேறு எங்கேயும் நம்மளுக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இல்லை. ஸோ இந்த 6,000 அப்படியே நம்ம கேரி டவுன் பண்ணிடலாம். ஸோ 2017 June 30 அப்படின்னு போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் 6,000. நெக்ஸ்ட் டோட்டல் போடுங்க. அடுத்தது பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணதுனால நம்ம டெபிட் சைடில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹரிஷ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து லெட்ஜர் போட்டுடலாம். இப்போது மெஷினரி அக்கௌண்ட் கூட இருக்கிறது ஹரிஷ் அக்கௌண்ட். ஸோ ஹரிஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குன்றதுனால நம்ம டெபிட் சைடில் என்ட்ரி போட்டாச்சு. அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் வந்துருச்சு. அண்ட் அகெயின் பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம டெபிட் சைடில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிஷ் அக்கௌண்ட் எடுக்கிறோம். ஹரிஷ் அக்கௌண்ட் கூட இருக்கிறது மெஷினரி அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் சைடில் என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா? அதே மாதிரி பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம டெபிட் சைடில் போட்டு டோட்டல் போட்டு அடுத்தது பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம கிரெடிட் சைடில் போட்டாச்சு. இதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் போடுங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கூட இருக்கிறது கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறதுனால நம்ம டெபிட்டில் போட்டாச்சு. அண்ட் கேரி டவுன் ப்ராட் டவுன் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. வித் டேட்டோட கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் கூட கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கிறதுனால நம்ம டெபிட்டில் போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் கேரி டவுன் ப்ராட் டவுன் ரெண்டுத்தையுமே போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த சம் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.